அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேளு. பண்ணுறேங்க. இருமா, கால் பண்ணாத, யாரோ கால் பண்ணுறாங்க, அப்பாவை கூட இருக்கலாம். ஹலோ. ஹலோ மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. 2 பேரும் வீட்டில் தானே இருக்கீங்க? ஆமாம் மாமா, ரெடியாக தான் இருக்கோம். ஆ சரி மாப்பிள்ள, அந்த பையனால கொண்டுட்டு வர முடியலையா, உங்க 2 பேர்த்தையும் கடைக்கே வந்துட சொன்னாரு. நேரம் இல்லைங்கிறாரு. அப்படியா மாமா? ஆமா, ஒரு எட்டு நீங்க 2 பேரும் போயிட்டு நேராவே கடையிலேயே போய் பார்த்து எடுத்துட்டு வந்துடுறீங்களா? பாப்பாவையும் கூட்டிட்டு போயிருங்க. சரிங்க மாமா. அத்தையை கூட கூட்டிகிட்டு போகட்டுமா? இல்ல மாப்பிள்ள, அதான் நீங்க போறீங்களே, 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. யாருங்க, அப்பாவா? ஆமாம்மா, சொல்கிறேன். சரி மாமா, நாங்கள் போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிங்க மாப்பிள்ள, பத்திரமா போயிட்டு வாங்க. நான் கடைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் 2 பேர் வரீங்கன்னு. ஓகே மாமா. என்னாச்சுங்க? இல்லை, உங்கள் அப்பா தான் ஃபோன் பண்ணாரு. கடைக்கு போக சொன்னார். அவங்களால இங்கே வர முடியலையாம். ஏன்? ஏதோ கஸ்டமர் நிறையா இருக்காங்களாம், டைம் இல்லையாம், வர முடியாதான். நம்மளை போய் பார்க்க சொன்னார். நம்ம அத்தையை கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்டேன். இல்லை வேணாம், நீங்கள் 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்கன்னாரு. சரி, அப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். எனக்கு வந்து படிக்கிற வேலைலாம் இருக்கு. சரிம்மா, போகலாம். மா மா என்னடி வந்துட்டாங்களா? மா இல்லைம்மா, அப்பா தான் ஃபோன் பண்ணாரு. இந்த மாதிரி போய் அங்கே கடையிலே பார்க்க சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு நேரம் இல்லையா கூட்டிட்டு வரத்துக்கு. அதனால நானும் இவரும் போயிட்டு வந்துடுறோம். அப்பா என்ன சொன்னாரு? அப்பா தாம்மா போக சொன்னாரு. அவர் தான் சொன்னார் உன்னை கூட்டிகிட்டு போட்டான்னு கேட்டிருப்பாராட்டுக்கு இவர். அதுக்கு வந்து அவர் வேணாம், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க மாப்பிள்ளன்னு சொல்லியிருக்காரு. நீ வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி கேளு. அதுக்கேன்னு நீ கடுப்படிக்கிற அப்படி? சும்மா அப்புறம் நயனமோ நாங்கள் 2 பேரும் ஊர் சுற்ற போகிற மாதிரி இல்லை நீ பேசிகிட்டு இருக்க. ஏய், மாப்பிள்ளை முன்னாடி என்னடி பேசுகிற? சும்மா எல்லாரும் என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு சும்மா என்னையவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் எரிச்சு வர மாதிரி போமா. அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம். என்னப்பா பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க மாப்பிள்ளை. அவள் கொஞ்சம் கோவப்படுறா, என்னன்னே தெரியல. 2-3 நாளாவே இப்படி தான் இருக்கா. எதுவும் பேசினா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மாப்பிள்ளை, கவனம். போகலாமா? ம் ஏன் சித்து இவ்வளோ கோவப்படுற? அம்மா தானே. இல்லைங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க. நான் படிப்பேனா, எக்ஸாமை பார்ப்பேனா, இல்லை வந்து என்கேஜ்மெண்ட் நினச்சி சந்தோஷப்படுவேனா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரமுடியல நினச்சி வருத்தப்படுவேனா, என்னோடய ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க. ஏய், என்னம்மா அழுகிற மாதிரிலாம் பேசுகிற? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம 2 பேரும் தனியாக போக போகிறோம், ஃபர்ஸ்ட் டைம் அப்பா அம்மா பெர்மிஷனோட. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா? இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணு. இப்போ படிக்கிற நேரத்தில் படி. உன்னை எப்போவுமே வந்து இந்த கல்யாணத்தை பற்றியே பேசிக்கிட்டு அதையே செய்ய பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா அவங்களோட கடமையை செஞ்சிட்ருக்காங்க. நீ செய்கிறத நீ தான் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுறது? நம்மளோட சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருச்சு. இது லாஸ்ட்டு செம் தானே, அதெல்லாம் நீ நல்லா பண்ணிடுவ. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஃப்ரீயாக ஜாலியாக அந்தந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுடா. ட்ரை பண்ணுறேன். இதுக்கா பக்கம் பக்கமாக டைலாக் பேசுனேன். சரி வாங்க போவோம், டைம் ஆகுது. போகலாமே. எப்போ வரேன்னு சொன்னார், இன்னும் காணோம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு தெரியல. கால் பண்ணி கேட்கலான்னா ஃபோனும் இல்லை. ஹாய். வந்துட்டிங்களா? அப்பாடா. கொஞ்சம் டிராஃபிக்மா, அதனால தான். சொல்லுங்கள், எதுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்க? சரி உட்காருங்க, பேசுவோம். இல்லைங்க, 8:10க்கு ஒரு பஸ் இருக்குது. அதை விட்டுனா எனக்கு பஸ் இல்லை. இப்போவே மணி 8 ஆகிடுச்சு. என்னன்னு சொன்னீங்கன்னா நான் கேட்டுகிட்டே கிளம்புவேன். அட, நான் ட்ராப் பண்ணுறேன் இந்த நீ உட்காரு. சரி, என்ன சாப்பிட்ற? நிஜமாவே எனக்கு ஒன்றும் வேணாங்க, ப்ளீஸ். நான் போகணும். அம்மாட்ட வேற சொல்லலை, எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா காணன்னு டைம் ஆச்சுன்னு தேடிட்டு இருப்பாங்க. அம்மா தாயே, உன்னை நானே கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். உங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் கொண்டாந்து தர்ஷினியை வீட்டில் விடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசலாமா? நிஜமாவா? சத்தியமா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகேங்க. தர்ஷினி, கொஞ்சம் கண்ணை மட்டும் மூடுங்க. எதுக்கு? அட, க்ளோஸ் பண்ணுங்கம்மா. எதுக்குன்னு சொல்லுங்க. சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் தரலான்னு பார்த்தேன், அதுக்காக தான் க்ளோஸ் பண்ண சொன்னேன். ஓ ரியலி? க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே. இது என்னது? கண்ணாடி தான், வேற ஒன்றும் இல்லை. இதுவா சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு? இல்லைம்மா, கண்ணை க்ளோஸ் பண்ணுறதுக்கு சரி கண்ணாடி போட்டு இல்லாமல் நினச்சேன். ஓகே ஓகே. மை டியர் பார்ட்னர், ஓப்பன் யோர் ஐஸ். வாவ், இது என்னது? ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகே. வாவ், ஃபோனா? நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், உங்ககிட்ட பேசணுன்னா ஃபோனே இல்லை. எதையாவது சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா ஃபோனுக்கு கால் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்குது எனக்கே.
இல்லை நானே ஒரு ஃபோன் வாங்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நானே வாங்கி கொடுக்கணும்னு தான் நினச்சேன். பட் நான் கொஞ்சம் நல்ல ஃபோனாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் டிலேவாக வாங்கி தரேன். ஓ, தேங்க்யூ ஸோ மச். என்கிட்ட போய் தேங்க்ஸ்லாம் சொல்லலாமா? ஓகே, நம்ம போகலாமா? டைம் ஆச்சு, அம்மா தேடுவாங்கல்ல. ஹலோ, கலாய்க்கிறீங்களா? இல்லை இல்லை, நிஜமாக தான் கேட்டேன். டைம் ஆச்சுல, நம்ம போயிட்டு சாப்பிட்டு கிளம்புனோம்னா கரெக்டாக இருக்கும். சாப்பிடணுமா? ஆமாம், அப்புறம் அப்படியே கொண்டு போய் விடுறதா? சாப்பிட்டு தான் போகணும். உங்கள் இஷ்டம். என்ன ஃபோனே பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை, இவ்வளோ பெரிய ஃபோன்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் என் கையில் இவ்வளோ பெரிய ஃபோன் இருக்கா, அது எனக்கு பிடிச்ச மாதிரி லைட் கலரில் இருக்கா, அதான் பார்த்துட்டே இருக்கேன். சரி, கிளம்பலாமா? ம், ஃபோனை பேக்கில் வச்சுக்கோங்க. ஓகே. போகலாமா தர்ஷினி? ம், போகலாம். கொஞ்சம் பொறுமையாகவே போங்க. ஏன்? எனக்கு வேகமாக போனால் பயமாக இருக்குது. அப்படியா? அப்போ என்ன பிடிச்சிக்கோங்க. ம், ஷோல்டரில் பிடிச்சிக்கோங்கன்னு சொன்னேன். வாவ், கேம்ப் ஃபயர்லாம் இருக்குது. இந்த ஹோட்டல்லே சாப்பிட்றலாமா? இங்கே அப்படி தான் இருக்கும். இங்கே பஃபே சிஸ்டம் மாதிரி இருக்கும். நமக்கு பிடிச்சதை நம்மளே போட்டுக்கலாம். ஓ, அப்படியா? இங்கேயே சாப்பிட்டு போயிடலாமா? ம், உங்கள் இஷ்டம். எல்லாமே என் இஷ்டம்தான் இல்லை? ஓகே, இறங்கிக்கோங்க. ம், இங்கேயே நிறுத்திக்கோங்க. ஏமா, முன்னாடியே ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை இல்லை, இங்கேயே நிறுத்திக்கோங்க. யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. ஹலோ, நான் என் மாமியார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். யார் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் யார்கிட்ட சொல்லிட்டு வந்தாலும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம எப்போவும் இடம் கொடுக்கக்கூடாதுல்ல, அதனால தான். ஓஹோ, அதுவும் இல்லாமல் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. மாதிரினா? ஷையாக இருக்குங்க. நான் இப்படிலாம் போனதில்லை, அன்டைமில் வந்ததும் கிடையாது. எனக்கு இதான்ப்பா பொழப்பு. டெய்லி ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணுறது, ஜாலியாக சுற்றுறது, ட்ராப் பண்ணுறது தான் பொழப்பு. நான் அப்படி சொல்லலை. வேற எப்படி? இப்போ என்ன, சரி பைக்கை நிறுத்திட்டு வாங்க போகலாம். வேணாம், நான் கிளம்புறேன். இப்படி சேடாக போனால் எனக்கு எப்படி இருக்கும்? இல்லைம்மா, நான் சேடெல்லாம் போல, சும்மா நான் 50 தேவையில்ல தான். ஓகே, பாய், நான் கிளம்புறேன். போய் ரெஸ்ட் எடுங்க. முடிஞ்சால் எனக்கு கால் பண்ணுங்க. ஷூர், பாய். அத்தை மாமா கிட்ட சொல்லிடுங்க. நான் தான் பின்னாடி கொண்டாந்து இறக்கி விட்டு போக சொன்னேன், முன்னாடி வர வேணான்னு சொன்னேன்னு சொல்லிடுங்க. அவங்க என்ன தப்பாக நினைக்க போகிறாங்க. கண்டிப்பாக சொல்லிடுவேன், பயப்படாதீங்க. பாய். ஓகே, பாய். இது ஃபுல்லாக லெஹங்கா செக்ஷன் தாம்மா. நீங்கள் இங்கே எங்கே வேணாலும் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு இது இருக்குது, அதுலேயும் வேறு மாடல் லெஹங்காஸ் இருக்கும். அடுத்து ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்குது, அங்கேயும் வந்து ஸ்பெஷல் கொஞ்சம் காஸ்ட்லியான லெஹங்காஸ் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக எது பிடிக்குதோ எடுத்துகிட்டு வாங்க, பில் போட்டுக்கலாம். ஓகேண்ணா. நான் லெஹங்கா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணிக்கலாண்ணா. சரிங்கம்மா, நான் கீழே தான் இருப்பேன், நீங்கள் கொண்டு வாங்க. ஓகேண்ணா. இது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. போய் அடுத்ததையும் பார்ப்போம், அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிப்போம். சந்துரு, இதெல்லாம் சூப்பராக இருக்குப்பா. அதுக்கு முன்னாடி பார்த்தது எனக்கு பிடிக்கல. இங்கேயே ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாமா? இது கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்குது. ஓகேம்மா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோ. நான் என்ன கலரில் லெஹங்கா எடுக்கிறேனோ அதே கலரில் தான் நீங்களும் ட்ரெஸ் எடுக்கணும். இப்போவே சொல்லிட்டேன். ஒருவேளை அது பேராக பார்க்கும்போது நல்லா இல்லைன்னா நல்லலன்னா வேறு சூஸ் பண்ணிக்கலாம். சினிமா ஃபர்ஸ்ட் உனக்கு செலக்ட் பண்ணுங்க, அப்புறம் எனக்கு பார்த்துக்கலாம். எனக்கு பிங்க் ஷேடில் போயிடலான் இருக்கேன். இல்லை ரெட் போயிட்டுமா? எப்போ இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ள நம்மள ஒரு வழி ஆக்கிடுவாளுங்க. என்னது? இல்லைம்மா, உனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஆஹா, அண்ணா காஸ்டியூம் செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேம்மா, நீங்கள் கிளம்புங்க, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். 2 பேருக்குமே சின்ன ஆல்ட்ரேஷன் இருக்குது, அதெல்லாம் பண்ணிட்டு கொடுத்து விட்டுருங்க. சரிங்கம்மா. சந்துரு, கிளம்பலாம். ஓகேம்மா. அண்ணா வரோண்ணா. போயிட்டு வாங்க தம்பி. மேடம் எப்போதான் சிரிப்பீங்கன்னு பார்க்குறேன். வந்ததுலேருந்து மூஞ்ச உருனே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் சொல்லுவீங்க. எனக்கு இருக்கிற டென்ஷன் எனக்கு தான் தெரியும். சிந்துமா, நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோ. நாளைக்கு மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ யோசிச்சு பார்ப்ப, ஐயோ நம்ம எவ்வளோ டென்ஷனாக போய் ட்ரெஸ் எடுத்தோம்ல அந்த மாதிரி. அப்போ நான் சிரிப்பேன், நான் டென்ஷனாக இல்லை நீ தான் டென்ஷனாக இருந்தேன்னு சொல்லி. ஓஹோ, ஆமாடா, அந்தந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணணும்டா. இப்போ உனக்கு எக்ஸாம் பயத்தினால நீ இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணாமல் இருக்க. பட் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஃப்யூச்சரில் உங்களோட என்கேஜ்மெண்ட்க்கு ட்ரெஸ் எடுக்க போனது நினச்சா ஐயோ அன்றைக்கி சேடாக இருந்தோமேனு கண்டிப்பாக தோணும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு நினச்சி பார்க்கும்போது கூட ஹாப்பியாக ஸ்மைல் வரணும் ஃபேஸ்லேருந்து இந்த மொமெண்ட்டை யோசிக்கும் போது. ஆனால் நீ பண்ணுறதை பார்த்தா எப்போதும் டென்ஸ்டாகவே இருக்க. இந்த மாதிரி இருந்தேன்னா நாளைக்கு கண்டிப்பாக நல்ல எக்ஸாமுக்கு படித்து எழுதவும் முடியாது, என்கேஜ்மெண்ட்லேயும் ஜாலியாக இருக்க முடியாது. உன்னை நினச்சி நானும் சேடாக இருக்க போகிறேன். சரி கொஞ்சம் காரம் எடுத்துறீங்களா? ஏன்? ப்ளீஸ் சந்துரு.
என்னாச்சு சிந்துமா? சாரி சந்துரு, ஏண்டா என்னாச்சு? நான் உங்களை இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, ரொம்ப திட்டிட்டேன்ல. நான் ஏன் தான் அப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல. சிந்துமா அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்போ தானே சொல்லிட்டு வந்தேன் அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு. இப்போ நம்ம 2 பேரும் இங்கே தனியாக கேம்ப் ஃபயர் முன்னாடி ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். அதை நினச்சி என்ஜாய் பண்ணுங்க. இருந்தாலும் சாரிங்க, பாரா மேடம் வாங்க போங்கலாம் கூப்பிட்றீங்க. தோணுச்சு கூப்பிட்டேன். எப்பவும் இப்படியே கூப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, கூப்பிட மாட்டேன். நான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஏன் சிந்து என்ன எப்படி வேணாலும் கூப்பிடலாம். சரி ரொம்ப லேட் நைட் ஆச்சு, கிளம்புவோமா? ஒரு 5 minutes. ஓகே. மா மா வந்துட்டீங்களாடி? அப்பா எங்க? இவ்வளோ நேரம் பார்த்தாரு, ஆளை காணா. அதனால சரின்ட்டு படுத்துட்டாரு. படுத்துட்டாரா? நான் வரத்துக்குள்ளே எப்படி தூங்கினாரு? நான் ட்ரெஸ் எல்லாம் காட்டலான்னு ஆசையாக வந்தேன். போய் உங்கள் அப்பாவையே கேளு. நானும் சொன்னேன் ஃபோன் பண்ணிட்டு தூங்குங்கன்னு. அவள் தனியாக போயிருந்தா ஃபோன் பண்ணலாம், மருமகனோட தானே போயிருக்கா, அவர் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீயும் சாப்பிட்டு பாடுன்னு என்னையே சொல்கிறாடி. அவர் சொன்னதென்னமோ கரெக்டு தான், அதுக்காக அப்படி தூங்கிடுவாரா? உட்காருங்க மாப்பிள்ள. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போங்க மாப்பிள்ள. வரும்போதே நாங்கள் சாப்பிட்டோம் த. சரிடி, நீயும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் பாடு, மாப்பிள்ளையும் கிளம்பட்டும். நீ போமா, நான் அவரை அமுச்சு விட்டு வரேன். சரி. எனக்கு உங்கள் கூட இருக்கும்போது ஒன்றுமே தெரியல சந்துரு. இப்போ நினச்சா ஒரு மாதிரி அழுகையாக இருக்குது. ஏன்? ஆமாம், நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவீங்க, மிஸ்ஸிங் ஃபீலாக இருக்கும். பாரா சிந்துமாக்கு மிஸ்ஸிங் ஃபீல்லாம் வருது. மேடம் எப்பவும் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டீங்களே. இல்லை, இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சந்துரு, நிஜமாவே. ஏய் போகிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணால் எனக்கு எப்படிமா போகணும்னு தோணும். ஒன்றுமே இல்லை, பெருசாக யோசிக்காத. ஓகேயா? நைட்டு தூங்கி காலைல எழுந்திரிச்சு சந்துருவை பார்க்கலாம். ஓகே, கிளம்புங்க. பாய். பாய். லவ் யூ சிந்துமா. லவ் யூ டூ. அப்பாடா எப்படியும் என் செல்லக்குட்டி லவ் யூ டூ சொல்லிட்டாங்க. பாய் சந்துரு, லவ் யூ, மிஸ் யூ ஸோ மச். மிஸ் யூ டூமா. பாய். ரொம்ப கஷ்டமாக இருக்கே. அவங்க சொன்ன மாதிரி இருக்கிற மூமெண்ட்ல என்ஜாய் பண்ணியிருக்கலாம் போல். நான் ஏன் தான் அப்படி இருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல.